ஹே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், டிசம்பர் மாதம் வந்துட்டாலே கொஞ்சம் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் கரெக்டாக இந்த டிசம்பர் மாதத்தில் தான் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். சரியா, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பர்சனலாகவும் சரி, அதே நேரத்தில் வந்து சொசைட்டியாகவும் சரி, எப்பயுமே ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும். சரியா, சரி ரைட்டு. இப்போது உங்கள் கதையும் இதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. ஏன்னா நமக்கு நம்மளை இருக்கிறதுலே வச்சு செய்ய போகிற ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எந்த மாதத்தில் வருது அப்படின்னா இப்போ தான் வருது. அதே நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழையும் வருது. நம்ம இந்த ரெயின் ஹாலிடேஸ்லாம் வரும்போது கொஞ்சம் குதூகலமாகிடும். என்ன அப்படின்னா எக்ஸாம் தள்ளி போயிடும்ல. ஓகே, அப்போ அப்பாடா இன்றைக்கி எக்ஸாம் இல்லைடா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம். பிரச்சனை என்னென்னா இந்த ரெயின் ஹாலிடே அன்றைக்கி நீங்கள் படிக்கலாம், ஆனால் படிக்க மாட்டோம். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா எனிவே அந்த எக்ஸாம் வரும்போது திரும்ப அந்த டென்ஷன் வரதான் போகுது. ஜஸ்ட் அது கொஞ்சம் போஸ்ட்போண்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி வர வேண்டிய பிரச்சனை இன்னொரு நாளைக்கு போஸ்ட்போண்ட் ஆகிருக்கு இல்லையா. ஒரே ஒரு விஷயம், நான் வந்து உன்னை இன்றைக்கி நான் ரொம்ப அதிகமாகலாம் படிக்க சொல்ல போகிறதில்ல. குட்டியாக ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரியா, எப்பெல்லாம் இனிமேல் உங்களுக்கு இந்த மாதிரி எதிர்பாராமல் ஹாலிடேஸ் கிடைக்குதோ, ரெயின் ஹாலிடேஸ் கிடைக்குதோ, அப்போ நான் சொல்கிற விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உண்மையாலுமே சொல்கிறேன் பசங்களா, அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்தியன் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஓகே தமிழ்நாட்டிலையும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது இங்கே அப்படியே பச்சை கலரில் ஒரு சில ரீஜன்லாம் தெரியுது பாரு, இங்கெல்லாம் வந்து மழை வெளுத்து வாங்க போதான். ஆக்சுவல் சேட்டலைட் மேப்டாது என்னைக்கு 12th டிசம்பர். ஸோ இன்றைக்கி தான் போய் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கோசம் எடுத்துகிட்டு வந்தேன். நீ பார்த்தனா தமிழ்நாட்டை மட்டும் இந்த மேகம் சூழ்ந்து இருக்கிறத எல்லாரும் கவனிக்கலாம் இல்லையா. ஸோ இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் இது ஒரு வெதர் ரிப்போர்ட் மாதிரி தான் உனக்கு இப்போ நான் ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு கெட் ஹெவி ரெயின்ஃபால்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு 3-4 நாளைக்கு பயங்கர ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். எக்ஸாம்ஸ் தள்ளி போகலாம், அன்பிரடிக்டபிளாக தான் இருக்க போகுது. ஓகே, அஃப்கோர்ஸ் இது நான் சொல்லும் போதே நிறைய பேருக்கு சார் அப்படியா சார் தள்ளி போயிடுமா சார் அப்படின்ற மாதிரி சந்தோஷம்தான் படுவேன். நான் என்ன சொல்கிறேன், நீ சந்தோஷப்பட்டுக்க, ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு. இன்னதான் உனக்கு ரெயின் ஹாலிடேஸ் அடுத்தடுத்து நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா கூட இதில் நிறைய பிரச்சனை வரும் இல்லையா. இப்போது ரெயின் ஹாலிடேஸில் படிக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தடைகள்லாம் வரப்போகுது. முதல் விஷயம் பவர் கட்டுன்னு. சார் பவர் கட் சார், சாரி படிக்க முடியல, புக்ஸ் எல்லாம் மழையில் நனைஞ்சிடுச்சு சார், தூக்கமாக வருது சார், வேறு எக்ஸாம் இருக்குது, நீங்கள் சொல்கிறதுக்கு நான் படிக்கல, வேறு ஒரு எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன், ஃபீவர் வந்துடுச்சு சார் மழையில் நனைஞ்சு அப்படின்னுவ, சளி பிடிச்சிக்கிச்சின்னுவ, இரும்புதுன்னுவ, சார் படிக்கவே தோணலை சார் அப்படின்னுவ. இல்லை ஒஸ்ட் கேஸ் சினாரியோ, இது யாருமே அவாய்ட் பண்ண முடியாது. நம்மள நிறைய பேரோட வீடுகளே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா மழைலாம் பெய்யுதுன்னா ஃப்ளட்டு அது இதுன்னு அஃபெக்ட் ஆகும். சரியா, இப்போது இந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டில எக்ஸ்கியூஸே ஆக்சுவலாக நமக்கு கிடையாது. கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். ஏன் சொல்லு, லைஃப் இது வந்து என்னது நமக்கு, இட் இஸ் லைஃப். அட் த எண்ட் ஆஃப் த டே உன்னுடைய பப்ளிக் மார்க்ஸ், நீ 10th இருந்தாலும் 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் உன்னுடைய பப்ளிக் மார்க்ஸ் இதை முடிவு பண்ண போதே இல்லையா. அப்போது நாளைக்கு யாராவது வந்து ஓகே ஏன்ப்பா மார்க் கம்மியாகுதுன்னா எனக்கு ரெயின் ஹாலிடேஸ் நிறையா வந்ததுன்னா சொல்ல முடியும்? இல்லை, சிம்பிளாக வந்து லைஃப்பை தொலைச்சிட்டியாடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. புரியுதா? ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் இந்த மாதிரியான நாட்களில் உன்னை பல நாள் பின்னாடி இழுத்துட்டு போயிடும். ஸோ நான் சொல்கிற விஷயம் நீ கரெக்டுன்னு அக்ரி பண்ணுற அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பாக லைஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணு. ஸோ தட் ஐ கேன் நோ நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாருமே அக்ரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இப்போது இந்த ரெயின் ஹாலிடேஸில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போது வீட்டில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பர்சனலாக இப்படி தான் இருக்கும். நான் வந்து இல்லை ஸ்கூலில் 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் கஷ்டப்பட்டு படிக்கிற ஒரு விஷயம் என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தால் சிம்பிளாக முடிஞ்சிடும் இல்லையா. அதுவும் இந்த ஹாஃப் இயர்லி அப்போ நமக்கு ஸ்கூலில் நிறைய ரிவிஷன் ஹவர்ஸ்லாம் தருவாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் சிம்பிளாக வந்து நம்மளை ரிவைஸ் பண்ண சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம ரிவைஸ் பண்ணுறதில்ல. ஒரு 3 ஹவர்ஸில் நம்ம படித்ததை வீட்டுக்கு வந்து ஒரு 1 மணி நேரத்தில் முடிச்சிருவோம். அப்போ உனக்கு அந்த கம்ஃபர்ட் இருக்குது. இங்கே உன்னோட ரொம்ப பெரிய அட்வான்டேஜே வீட்டில் இருக்கிறதுல அதில் ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. நீ சாப்பிட்டுக்கிட்டே, இல்லை உங்கள் வீட்டில் சோஃபா இருக்குது, இல்லை சும்மா பாய் இருக்குன்னா கூட அதில் படுத்துக்கிட்டே படிக்கலாம். சார் தூக்கம் வந்துடும் சார் அப்படின்னு இல்லையா. அதுக்கு நான் இன்னொரு திட்டம் வச்சுருக்கேன். தூக்கம் வராமல் படிக்கிறதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன், சொல்கிறேன். பட் உன்னுடைய ஓன் ரிலாக்ஸேஷனில் படிக்கலாம். சரியா, அது என்ன சார் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளான்? ஒன்றும் இல்லை, தூங்கிறது தான். தூக்கம் வரும். நீ எனக்கு என்ன தெரியுமா செய்ய போகிற, நல்லா படுத்து தூங்கிட போகிற. எப்போ? ஆஃப்டர்நூனில். உன்னோட ரிவிஷன் ஹவர்ஸை முதல்ல எல்லாம் அழகாக பிளான் பண்ணிக்கும். இந்த ரெயின் ஹாலிடேயில் நீ எப்படி படிக்க போகிற அப்படின்றதுக்கு உன்னோட ரிவிஷன் ஹவர்ஸை சூப்பராக பிளான் பண்ணிக்கோ.
ஆஃப்டர்நூன் ஆச்சுன்னா இந்த ரெயின் ஹாலிடேஸ்லாம் எப்போ வருதோ அப்போல்லாம் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் சார் எனக்கு இன்றைக்கி ரெயின் ஹாலிடே அப்படின்னா மதியத்தில் நல்லா ஒரு 2 மணி நேரம் சாலிடாக படுத்து தூங்கிடு, சாப்பிட்டு படுத்து தூங்கிடு. அதே நேரத்தில் காலையிலையும் மாலையிலையும் ஈவினிங், ஓகே, மார்னிங் அண்ட் ஈவினிங் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். நம்ம ஒரு டார்கெட் வச்சுப்போம். அது என்ன டார்கெட்டுன்னு நான் சொல்கிறேன் பாரு. கண்டிப்பாக நம்மளாம் மினிமம் ஸ்கூலுக்கு போனால் 8 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம், ஒரு சில பேருக்கு 10 மணி நேரம் வரைக்கும் ஸ்கூல் இருக்குது. ஒஸ்ட் கேஸ் சினாரியோ ஒரு சில பேருக்கு 12 மணி நேரம்லாம் இருக்குது, ஓகேவா. ஆனால் கண்டிப்பாக யாருக்குமே 5 மணி நேரம் ஸ்கூலில் இருக்கிறது இல்லை. அதுவும் நீ வந்து 10, 11, 12 இருக்கணும். நான் உன்கிட்ட கேட்குறதுல நீ வீட்டில் இருக்கிறனா ஒரு 5 மணி நேரம் படி, இப்படி பிளான் பண்ணிக்கோ. காலையில் ஒரு 2 மணி நேரம், அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 3 மணி நேரம். நம்மளால முடியாது, யோசிச்சு பாரு. தாராளமாக முடியும். 24 மணி நேரத்தில் நீ ஒரு 8 மணி நேரம் படுத்து தூங்குற ரெயின் ஹாலிடேஸ் கிடைக்கும் போது, மதியம் ஒரு 2 மணி நேரம், 10 மணி நேரம் தூங்கிட்டனா கூட இன்னும் 15 மணி நேரம் உன் கையில் இருக்கும். அதில் நான் என்கிட்ட கேட்குறது 5 ஹவர்ஸ் தான். காலையில் 2 ஹவர்ஸ் படி, அதே மாதிரி ஈவினிங்கில் ஒரு 3 ஹவர்ஸ் படி, ஓகே. மதியத்தில் நல்லா தூங்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி உன்னோட ரிவிஷன் ஹவர்ஸை பிளான் பண்ணிக்கும், சரியா. இப்போ சார் அதெல்லாம் ஓகே, இப்போ எனக்கு வந்து இன்னைக்கு நடந்திருக்க வேண்டிய எக்ஸாம் போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு, அது என்னைக்குன்னு வேற தெரியல. இப்போ அடுத்த எக்ஸாம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நான் என்ன படிக்கிறது, படிக்கணும்னு தோணுது, என்ன படிக்கணுன்றதுல எனக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா 10, 11, 12 பசங்களா உங்களுக்கு நீ என்ன படிக்கணும்னு நான் சொல்கிறேன், ஓகே. இன்னைக்கும் நாளைக்கும் சப்போஸ் உனக்கு ரெயின் ஹாலிடேஸ் இருக்குது, இன்னைக்கு ஒரு சில பேருக்கு ரெயின் ஹாலிடே, நாளைக்கும் ஒரு வேளை சுச்சுவேஷன் ரெயின் ஹாலிடே வருது அப்படின்னா அப்போது 10th பசங்க நீங்கள் என்ன செய்யணும், மேக்ஸில் சாப்டர் 7 சூப்பராக படி. சாப்டர் 7 எடுத்து மென்சுரேஷன் சாப்டர் எடுத்து சூப்பராக படி. 11th பசங்களா நீங்கள் ஃபிசிக்ஸில் வால்யூம் 2ல் இருக்க 2 and 3 மார்க்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதை ஓகே நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவும் எடுத்து வேற போட்டிருக்கேன். வால்யூம் 2ல் இருக்க 2 and 3 மார்க்ஸை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக படி. சரி, இப்போ 12th பசங்க நீங்கள் வந்து என்ன செய்யலாம், மேக்ஸில் சாப்டர் 8 படிக்கலாம். மேக்ஸில் என்ன செய்யலாம், சாப்டர் 8 படிக்கலாம். சார் நான் வந்து பயாலஜியில் ஒரு வீக் ஸ்டூடெண்ட், ஓகே. அப்போ நான் ஃபிசிக்ஸ் படிக்காமல் எனக்கு அடுத்த எக்ஸாம் பயாலஜி தானே, நான் பயாலஜி படிச்சுட்டுமானா தாராளமாக பயாலஜி படி. இப்போ அதுக்கும் நான் ஒரு பிளான் சொல்லிடுறேன். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி பயாலஜி, ஓகே, அப்போது இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் 6:30க்கு, ஓகே, இன்னைக்கு சாயந்தரம் 11th பசங்களா 6:30க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு வீக் வித் செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். இதை வந்து அட்டன் பண்ணும். உன்னுடைய ஹாஃப் இயர்லி ப்ரிப்பரேஷனுக்காகவே இந்த வீக் விஸ் இருக்கும். 10th உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் வீக் வித் செஷன் இருக்குது. அது என்ன சார் சூப்பர் டூப்பர் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேர்க்குறீங்க அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புது டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்க போகிறாங்க. பை த டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னொரு 1/2 மணி நேரத்தில் அவங்க யாருன்றது உங்களுக்கு ரிவீல் ஆகிடும், சரியா. ஸோ அவங்க வரப்போகிறாங்க, உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறாங்க. அகெயின் சார் இந்த செஷன் வந்து எத்தனை மணிக்கு சார் அப்படின்னா அதுவும் 6:30 PM. ஸோ 6:30 PM ஆச்சுன்னா எல்லோரும் இங்கே அழகாக வந்து அசம்பிள் ஆகிடு. 12th பசங்களா உங்களுக்கு அகெயின் அதே புது மேக்ஸ் டீச்சர் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா இன்னைக்கு 7:30 PM ஒரு லைவ் கிளாஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு மீட் அ நியூ மேக்ஸ் டீச்சர் அண்ட் ஷீ இஸ் கோயிங் டு டேக் 7:30 PM உங்களுக்கு சாப்டர் 8ல் லைவ் கிளாஸ் எடுக்க போகிறாங்க. இதெல்லாம் வந்து அட்டன் பண்ணு, ஓகே. ஸோ அப்படி பார்த்தனாலே நீ காலையில் ஒரு 2 ஹவர்ஸ், ஈவினிங் ஒரு 3 ஹவர்ஸ் இங்கே படிக்கிறது என் கூட சேர்ந்து படிக்கிறதுலே வந்துடும். அந்த டே நீ வேஸ்ட் பண்ண மாட்டேன், சரியா. எப்பயுமே உனக்கு ஸ்டடி ஹாலிடேஸ், ரெயின் ஹாலிடேஸ் உனக்கு இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்பராக இந்த மாதிரி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ, ஓகே. அண்ட் ஒரே ஒரு விஷயந்தான், சப்போஸ் உங்கள் ஏரியாவில் அதிகமாக ரெயின் இருக்குன்னா உனக்கு என்ன மாதிரி பிரச்சனை, என்ன மாதிரி இஷ்யூஸ் வருதுன்றத கமெண்ட் பண்ணு. சரி, எங்கள் ஏரியாவில் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும், ஏன்னா இதில் நான் உண்மையாலுமே இதில் நிறைய பேர் நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஓகே. ஸோ உனக்கு என்னால் என்ன ஐடியா சொல்ல முடியும், இல்லை நீ எப்படி ரிவைஸ் பண்ண முடியும், இல்லை படிக்கவே முடியலை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா அப்போது வேறு எப்போ இதை நம்ம லைக் ஓகே படிச்சுக்கலாம் அப்படின்றத நான் உனக்கு ஒரு குட்டி கமெண்ட்டாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி சொல்கிறேன், சரியா. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணு, ஓகே. பாய் பாய் பாய்.